அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ விஜய் அந்த விசில் அந்த சிம்பிளை வச்சு தான் போட்டாங்க. இதுதான் உண்மை நடந்திருக்கு. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு நல்லதாக செஞ்சார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 100% நல்லதாக செஞ்சார்னா இல்லை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கண்டிப்பாக இருந்திருக்கு. திருப்பியும் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஒன்று சிம்பத்தி கூடி 107ன்றது இப்போ 108 ஜெயிச்சாங்களே, 108ன்றது 148 ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு நல்லா தான் செஞ்சார். ஆனால் விஎஸ் பாபு வந்து ஒன்றும் தெரியல. விஎஸ் பாபு when compared to ஸ்டாலின் ஒன்றுமே கிடையாதான். பேர் சவுக்கு சங்கர். அந்த ஆள் வந்து ஒவ்வொன்றுத்திலையும் வந்து திமுகவோட அட்ராசிட்டிஸ், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, போதை வஸ்து பொருட்கள், அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய். சவுக்கு சங்கர் பேசுறது அப்படியே விஜய் வந்து தான் பேசுகிற மாதிரி பேசி அந்த சினிமா மாடுலேஷன் இருக்கு இல்லைங்களா. மதுக்கடை இருக்கணும்னு நான் சொல்லுங்க, மதுக்கடை கண்டிப்பாக ஒழிக்கணும். ஆனால் மதுக்கடையினால் தான் இன்னைக்கு வருமானம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன வருமானத்தை பண்ணுவீங்க? வருமானத்துக்கான வழி என்ன இருக்கு? விஎஸ் பாபு வந்து அவரோட பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேடை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆட்டம் தான் பேசியிருப்பார். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்தெல்லாம் வச்சு நான் ரன் பண்ணிவிடும் கவர்மெண்ட்டுனா 6 மாதம் கூட ரன் பண்ண முடியாது. இவர் யாரை நம்பணும்னா he has to trust the IAS and IPS officials. ஜெயிச்சவங்க யாருமே அவங்க இண்டிவிஜுவல் இதில் ஜெயிக்கவே இல்லைங்க. எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு பேர். ஆனால் முன்பிலே வந்து ஒரு நல்ல ஆள் தோத்துட்டாருன்னா செல்வ பெருந்தகையெல்லாம் சொல்ல முடியாது. அவரெல்லாம் தோற்றதுன்னு தோக்க வேண்டிய ஆள் தான். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் ஒற்றந்துரை தான் இணைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே ஒரே விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, முதலமைச்சர் ஆவார்னு நினச்சவர் இப்போ எம்எல்ஏ கூட ஆகலை, எம்எல்ஏ கூட ஆக மாட்டார்னு நினச்சவர் இப்போ முதலமைச்சர். இந்த பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டுக்கு என்ன காரணம்? மக்களோட மைண்ட் செட் எந்த இடத்துல மாறிச்சு? இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புகள் கணிச்சிருந்தாங்க. ஆனால் அவரோட தொகுதியான கொளத்தூர்லேயே இப்போ அவர் வந்து வின் பண்ணாமல் போயிட்டார். இதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தாங்க. யாருமே எதிர்பார்க்காதது விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் தான். நானே வந்து விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி 234 சீட்ஸ் வித்தவுட் அலையன்ஸ் நிற்க போகிறாருன்னா அவரே வந்து ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தால், என்னை போல் பல ஊடகவியாளர்கள் அப்புறமா அரசியல் விமர்சகர் எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா, விஜய் வந்து ஓட்டை கண்டிப்பாக உடைப்பார், நானும் கண்டிப்பாக ஓட்டு உடைப்பார் அப்படின்றது நான் இருந்தேன். சரி, சில ப்ரோ டிஎம்கேவை பேசினவங்க வந்து விஜய் டெபாசிட் கூட வாங்க மாட்டார், அவங்க கட்சி ஒன்றும் நிற்காதுனாங்க. பட் சிலர்லாம் என்ன போல ஆளுங்களாம் என்ன சொன்னதுன்னா, விஜய் வந்து கண்டிப்பாக ஓட்டு உடைப்பார், அது வந்து டிஎம்கேவோட மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏடிஎம்கே ஓட்ஸ் ஏடிஎம்கேக்கு அப்படியே இருக்கும், அதனால் ஏடிஎம்கே சான்சஸ் இருக்கும். பட் அவங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், இவங்க செகண்ட் ப்ளேஸில் வரலாம் டிஎம்கே. அதுக்கப்புறமா விஜய் வந்து தேர்ட் ப்ளேஸில் அவங்களுக்கு அவர் ஜெயிப்பாரானே டவுட்டு அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சது. ஆனால் எல்லாரையும் புரட்டி போடுற மாதிரி உங்களோட வியூகம் எல்லாம் ஃபால்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி விஜய் அந்த ஒரு பிம்பம் என்ன ஒன்றுனா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து சினிமான்ற மோகத்தில் தான் இவ்வளோ நாள் ஓட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ரைட்டு அது கிடையாது, ஸ்டாலின்லாம் வந்ததுக்கப்புறமா சினிமாக்கெலாம் இல்லை இப்படி தான் அப்படின்னு இருக்கும்னு நினச்சது. மீண்டும் சினிமா மோகத்துக்கு நம்ம மக்கள் போயிட்டாங்க அப்படின்றதான் உண்மை. 234 தொகுதியில் அவர் 108 ஜெயிச்சாங்க. அந்த 108 வந்து 2 தொகுதியில் இவங்க ஜெயிச்சது. அதனால வந்து 107 கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சதாக தான் கணக்கு. ஓகேங்களா? அந்த 107 கேண்டிடேட்டில் விஜய் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் தெரியும். மீதி 106 கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்க ஊரில் தெரியும், விஎஸ் பாபு தெரியும். மற்ற கேண்டிடேட்ஸ்னால் ஏடிஎம்கேல வந்தவங்க, மற்ற கட்சி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களா இருந்தாலும் அவங்களெல்லாம் அவ்வளோ ஃபெமிலியராக இருப்பாங்களா, அவங்கள ஜெயிப்பாங்களான்னா கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயந்தான். யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்களே கொளத்தூரில் இருக்க விஎஸ் பாபு வந்து இதுக்கு முன்னால் புரசவாக்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் எல்லாமே. பட் அவரெலாம் கூட ஜெயிப்பாரா ஸ்டாலினை எதிர்த்து அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரே ஆள் யாருன்னா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ விஜய் அந்த விசில் அந்த சிம்பிளை வச்சு தான் போட்டாங்க. இதுதான் உண்மை நடந்திருக்கு. இதில் வந்து பொய் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானே வந்து விஜயை வந்து அவர் வந்து அன்ஃபிட் டு பி அ கேண்டிடேட் அவர் பார்ட்டி ரன் பண்ணுறதுக்கு நானே சொல்லியிருக்கேன். பட் இதுதான் ஃபேக்ட் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கும் தெரியல நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. இருந்தாலுமே வந்து இது எல்லாத்தையுமே தவிர்த்து எப்படி அவர் வின் பண்ணாமல் போனதுக்கான காரணம்? அதுதான் நான் ஒன்று சொல்லிட்டேன்னா, இங்கே மக்கள் வந்து நல்லது செஞ்சார் கெட்டது செஞ்சார்ல சார். ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுச்சுங்க, ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு நல்லதாக செஞ்சார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 100% நல்லதாக செஞ்சார்னா இல்லை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கண்டிப்பாக இருந்திருக்குங்க. அவர் மேலே அதிருப்தியில் தான் இருந்தாங்க. அப்புறமா வந்து இந்த டாஸ்மாக் கடையில் வந்து அங்கே பெரிய ஊழல் நடந்துச்சு.
அதில் வந்து பாட்டில் 10 ரூபான்னு வச்சு போட்டாங்கன்னா அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. அதில் பேர் கெட்டு போச்சு. கனிம வளம் அதான் மைனிங் ஸ்கேமு, அதில் அவங்க பேரை கெடுத்துனாங்க. இதில் வந்து பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்லாம் ரன் பண்ணீங்க. ஊழல் கரப்ஷன் எல்லாமே இருந்துச்சாங்க. அதில் மால் ப்ராக்டிசஸ் இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு தான். புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளே கட்சிக்குள்ளேயே ஒத்துமையாக இல்லாமல் இருந்தாங்க. எல்லாமே இவ்வளோவும் இருந்து அப்புறமா எப்படி அவர் ஜெயிப்பார்னு எதிர்பார்ப்பீங்க? அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டிஎம்கே மேலே இவ்வளோ அதிருப்தி. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. இத்தனை வருஷமாக வந்து ஒரு 40 இயர்ஸாக டிஎம்கே டிஎம்கே தான் 40-45 இயர்ஸ் மேலே 50 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி தான் இருந்துச்சு, மோர் தென் 50 இயர்ஸ். ஆனால் இப்போ இருக்கும்போது என்னன்னா அந்த சினிமா மோகம் வந்து அஇஅதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக சரி, எம்கே ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக, இவங்க 2 பேரையும் மீறி அங்கே வந்து விஜய் அப்படின்ற ஒரு மோகம் தான் த்ரூ அவுட் தமிழ்நாடு போச்சு. அதில் தான் ஸ்டாலினை வந்து அங்கே தோத்த. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு நல்லா தான் செஞ்சார். ஆனால் விஎஸ் பாபு வந்து ஒன்றும் தெரியல. விஎஸ் பாபு when compared to ஸ்டாலின் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன ரீசன்னா இங்கே வந்து அந்த மோகம் ஒன்று தான். யாருன்னா சினிமாக்காரன் விஜய் அப்படின்ற ஒரு இதில் தான் போச்சு. அதுக்கு மெயினாக யங்ஸ்டர்ஸுங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா எல்லாருமே நினச்சிப்பாங்க விஜய்ன்ற மோகத்துக்கோசம் தான். விஜய்ன்ற மோகம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ ஊழலும் வெளியில் கொண்டாந்தது ஒரே ஒரு விசில் ப்ளோவருங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு யூடியூபர் தான், பேர் சவுக்கு சங்கர். அந்த ஆள் வந்து எல்லா டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ சேனலில் ஒவ்வொரு சேனலில் ப்ரைவேட் சேனல்ஸில் போய் பேசினார், அவரோட சேனலில் பேசினார். ஒவ்வொன்றுத்திலையும் வந்து திமுகவோட அட்ராசிட்டிஸ், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, போதை வஸ்து பொருட்கள், அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, கனிம வளம் எல்லாத்தையும் உடச்சி விட்டார். அவரோட இதில் வந்து எனக்கு வந்து 100% உடன்பாடுலாம் கிடையாது சவுக்கு சங்கரில். சிலதுலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் இந்த திமுகவோட ஊழல்களை வெளியில் கொண்டாந்தது அவருங்க. அந்த இதை வந்து அண்ணாமலை பாஜகவில் வந்து தலைவராக, அந்த தமிழ்நாடு பாஜகவில் தலைவராக இருக்கும்போது அவர் பேசுனதெல்லாம் வச்சு அவரும் மேடையிலலாம் பேசும்போது, எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங் போனால் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவர் இல்லை எங்கேயா இன்டர்வியூஸில் பேசும்போதோ ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சவுக்கு சங்கர் என்னென்ன சொன்னாரோ அதை பற்றிலாம் அவர் பேசினார். ப்ளஸ் அவருக்கும் கிடைச்ச ஆய்வுகள் வச்சு அவர் ரிசர்ச் பண்ணது, அவருக்கு வந்து சோர்சஸ் மூலமாக வச்சதெல்லாம் அண்ணாமலை பேசினார். அப்புறம் அண்ணாமலை வந்து அந்த பதவி போயிடுச்சு தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ என்னாச்சா அந்த பதவி போகிற டைமில் விஜய்ன்ற ஒருத்தர் தலை தூக்குறாரு. என்னன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதில் அப்போது எடப்பாடியார் வந்து பேசினார் ஓரளவுக்கு. ஆனால் யங்ஸ்டர்ஸ் இங்கே இன்றைக்கி என்ன விரும்புகிறாங்க, அண்ணாமலை பேசினா அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினார். எடப்பாடியார் வந்து ஃபேக்ட் பேசினா அந்த அளவுக்கு இவங்க ஏற்றுக்கல. அப்போ இதை என்ன பண்ணார் கரெக்டாக விஜய் வந்து சவுக்கு சங்கர் என்ன பேசுங்க அண்ணாமலை பேச அதை அவர் எடுத்துக்கினாரு. சவுக்கு சங்கர் பேசுனது அப்படியே விஜய் வந்து தாம் பேசுகிற மாதிரி பேசி அந்த சினிமா மாடுலேஷன் இருக்கு இல்லைங்க, அது ஒரு நடிகனாக வந்து எப்படி பேசுவாரோ இப்போ அவரோட படங்களை பேசினா அதே மாதிரி தான் டைலாக் பேசுகிற மாதிரி மேடையில் ஏறி பேசினேன். எல்லாருமே விஜய் நடிக்கிறது வந்து ரியலாகவே அப்படி தான் இருக்கிறாருன்னு நம்பி அந்த இதில் வந்து போய் விழுந்துட்டாங்க விஜய் மேலே. இப்போ இது வரைக்கும் விஜய் மேலே வந்து ஒரு அரசியல்வாதியாக சேர்ந்து இப்போ ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே வரல. அவர் ஊழல் பண்ணணும் இல்லை அப்படின்றதுல அவருக்கு நல்ல சொத்துக்கு நான் 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னார். பட் அரசியல்ன்றது ரன் பண்ணுறதுக்கு இஷ்டம். இப்போ 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் அவரோட இது எப்படி இருக்குன்னு தெரியும். அதுதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே 5 ஆண்டு ஆட்சி பண்ணதில் 5 கோடி லட்சம் வந்து நமக்கு கடன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தங்கத்துக்கு தாலி சொல்லியிருக்காரு, தாய்மாமன் சீரு சொல்லியிருக்காரு, எல்லா வருஷமே பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இருந்தாலுமே இந்த 5 வருஷம் இதை எப்படி அவர் ரன் பண்ணுவார்? எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது என்ன தெரியுமாங்க, ஊரா விட்டுனே என் பொண்டாட்டி கைன்ற மாதிரி நம்ம கட்டுற வரி பணத்தை வச்சு அதே இலவசம் நம்ம கூட இந்த முட்டாள் நம்ம மக்கள் தாங்க முட்டாளுங்க. நம்ம சிட்டிசன்ஸ் இருக்கிறோம் பாருங்க, ஓட்டர்ஸ் நம்ம முட்டாள். அது எந்த கட்சியாக இருக்கட்டும். விஜய்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு விஜய், இதுக்கு மேலே ஆண்டவங்கெல்லாம் கூட நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து இலவசம் கொடுக்குறாங்கன்னா இவங்க போயிட்டு எதுக்கு போய் நிற்கிறாங்க? இலவசத்துக்கு போய் நிற்கிறாங்க. இலவசம் 3 தாங்க தேவை எந்த ஒரு கவர்மெண்ட்னா. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆட்டம் இருக்கக்கூடிய தண்ணி எசென்ஷியல் கண்டிப்பாக அது உண்மையிலே தேவை. இன்னொன்று வந்து மருத்துவம், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு வந்து காசு செலவு பண்ண முடியாது, அதுக்கு ஃப்ரீ தேவை. இன்னொன்று எஜுகேஷன், கல்வி முக்கியமாக தேவை. கல்வி வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் போச்சு. அது திமுக ஆட்சியில் வந்து உண்மையிலே கல்வி நிறைய வந்துச்சுங்க. அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அது கருணாநிதி பீரியடில் இருக்கும்போதே அவர் பண்ணாது. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே பண்ணால். அதே மாதிரி வந்து மெடிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த ஓமந்துராரை வந்து இவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணால் அதை வந்து இவங்களும் கண்டினியூ பண்ணாங்க டிஎம்கேவும். அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். அந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே அந்த இதில் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த இலவசம் கொடுத்ததில் 2 கட்சிகளும் இலவசங்கள் கொடுத்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். இது போகிறதே குறிக்க தமிழ்நாட்டில் தான் ஒருத்தங்க கெடுத்தாங்க அப்படின்னா இதை நார்த்லேயும் காப்பி பண்ணாங்க. சவுத் ஸ்டேட்ஸ் மற்ற ஊர்லெலாம் கூட இங்கேருந்து போய் காப்பி பண்ணாங்க. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? இலவசம் கொடுக்குறது அப்புறம் 2000 ரூபான்னு கொடுக்குறீங்க. கொடுத்தா அது வீட்டுக்கு போதா 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பொங்கலுக்குன்னு. அவன் வீட்டில் பொண்டாடி அடிச்சுட்டு அவன் போய் சரக்கு அடிக்கிறதுக்கு போகிறான்.
இல்லை போதை வஸ்து பொருட்கள் எதனா வாங்கி அடிக்கிறான். இதை எல்லாமே கெடுக்கிறது யாருன்னா இந்த ரூல் பண்ண கவர்மெண்ட்ஸ் தான். அதை தான் விஜயும் இப்போ செய்யப்படுறாரு. இலவசம் கொடுத்தாருன்னா இவருக்கு எங்கேருந்து ரெவென்யூ இருக்கும்? அப்போ இவர் என்ன சொன்னார், அதில் பெண்களுக்கு இங்கே தாலி ஏதோ அது சொன்னார். அப்புறம் 2500 என்னவோ அந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து மதுனால் தான் இந்த நாடே இந்த சீரழிஞ்சிச்சு தமிழ்நாடு, மதுவெல்லாம் இழுத்து மூடுவேன்ற மாதிரி சொன்னார். ஓகேங்களா? அப்போ மதுக்கடையெல்லாம் இழுத்து மூணா எப்படி வருமானம் பண்ணுவீங்க? மதுக்கடை இருக்கணும்னு நான் சொல்லுங்க, மதுக்கடை கண்டிப்பாக ஒழிக்கணும். ஆனால் மதுக்கடையினால் தான் இன்றைக்கி வருமானம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன வருமானத்தை பண்ணுவீங்க? வருமானத்துக்கான வழி என்ன இருக்குது? எத்தனையோ இடத்துல வந்து குளம் குட்டைங்களாம் நாஸ்தியாக போச்சு. விவசாயம் தாங்க ஒரு ஊருக்கு வருமானமே. விவசாயத்தை அழிச்சிட்டாங்க நம்ம ஊரில். அப்புறம் எப்படி வருமானத்தை நீங்கள் ஈட்டுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போது 108 தொகுதியில் தான் வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே அவர் வின் பண்ணணும்னு 118 தொகுதிகள் வேணும். இப்போது வேறு எந்த ஆட்சி கூட அவங்க வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது 108 தொகுதி இவங்க வின் பண்ணாலும் இவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏ 107 எம்எல்ஏ தான். ஒன்று ரிசைன் தான் பண்ணணும் கண்டிப்பாக. புரியுங்களா? அப்போ 107 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு தேவை 11 எம்எல்ஏ தேவை மெஜாரிட்டி நிரூபிக்கிறது. மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னா இவங்க கூட்டணி கட்சி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கூட்டணி யாருமே கிடையாது. இவங்க 118 இருந்தால் ஃபுல் மெஜாரிட்டி. 118 இல்லைன்னா இது வந்து ஒரு ஹங்கப் அசம்பிளி ஆட்டம் தான் வரும். அதாவது தொங்கு சட்டசபை அப்படி தான் வரணும். ஓகேங்களா? ஆனால் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்குலாம் 11 சீட்டு தானே அப்படின்னும் போது இவங்க வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவோமானா ஏடிஎம்க்கு வந்து டைரெக்டாக அலையன்ஸுன்னு போனாங்கன்னா ஒரு சிஎம்மாக இருந்தவரை இங்கே போய் சாதாரணமாக மினிஸ்ட்ரி வாங்கிக்கிறேன்னு போய் நிற்க முடியாது. புரியுதுங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கண்டிப்பாக போக முடியாது, ரைவல்ரி. ஏன்னா இவங்க டிஎம்கே திட்டி தான் இவங்க ஜெயிச்சது. 2 3வது இருக்கக்கூடிய கட்சிங்க என்னன்னா பாமக, அப்புறம் வந்து நம்ம காங்கிரஸ் இருக்க, கம்யூனிஸ்ட். இப்போ காங்கிரஸ் முன்னே வந்து பிஃபோர் எலெக்ஷனே ஒரு அலையன்ஸ் பேசுகிற மாதிரி இருந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடுச்சு அந்த அலையன்ஸு. அதனால் இப்போ காங்கிரஸ்க்கு அவங்க மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இதில் லெட்டர் வந்து தவகாலேருந்து விஜய் மூலமாக அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த லெட்டர் பண்ணால் அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா 5 சீட் இருக்குங்க, அவங்க 5 பேர் கொடுக்கலாம். இவங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கேட்டாங்கன்னா சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இதில் 2த்துலையுமே 2 தலா இருக்குது. அப்போ 5 2 எவ்வளோ ஆச்சு? 9 ஆச்சு. ஒன்றுன்னு ஒரு சீட் இருக்குது. இன்னும் 2 சீட் தேவை. 9 ஆயிடுச்சு. அப்போ ஒன்று வந்து திருமாவளவன் இருக்குது. சரி, திருமாவளவன் இவங்ககிட்ட முதலே பேச்சுவார்த்தைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிஃபோர் எலெக்ஷனு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே. அதனால் திருமாவளவன் தான் கன்சிடர் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை நம்பி உடனே போவாரான்னு தெரியல. அவர் அப்போ இன்னும் ஒரு சீட்டு தேவைப்படுது. அப்போது என்ன பண்ணோம்? ஒரு சீட்டு தேவைப்படனா முஸ்லீம் லீக்கில் எங்கேயா போகணும். முஸ்லீம் லீக் வந்து டிஎம்கே விட்டுட்டு வருவாங்களான்னு தெரியல. இல்லைனா அமமுக கிட்ட ஒரு சீட் இருக்குது, அமமுக கொடுப்பாங்களா அப்படின்றது. ஏன்னா அவங்க அமமுக வந்து பாஜக அலையன்ஸ் இருக்காங்க. சரி, பாமக போகிறாங்கன்னா பாமக வந்து பாஜக அலையன்ஸ் இருக்குது. பாஜக அலையன்ஸ் வந்து பகச்சிட்டு இங்கே வர முடியாது. அப்படி இங்கே வந்தாங்கன்னா பாஜகலேருந்து, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு இந்த என்டிஏக்கு வந்து கூட்டணி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாமே வந்து கூட்டணி ஆட்களுக்கு எல்லாருக்குமே பாஜகலேருந்து தான் வருது. ஓகேங்களா? அப்போ பாஜகவில் அவங்க பர்மிஷன் கேட்கணும். பாஜகவில் பர்மிஷன் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தாங்கன்னா கூட ஒரு நிபந்தனையில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றா சப்போர்ட் பண்ணுன்னு பாமக கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணு, நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், நீ மிரட்டினே இருக்கணும் அப்படின்வாங்க. அப்படி மிரட்டினே இருந்தாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மிரட்டினே இருந்துச்சுன்னா விஜயால் தமிழக மக்களுடைய தேவைகளை வந்து ஃபுல்லாக பூர்த்தி செய்ய முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியான திமுக எதிர்த்து நின்றுச்சு. திமுக இப்போ அந்த பிரச்சனையில் வரல. இப்போ அவங்க எதிர்த்தாங்க. இப்போ விஜயம் வந்து மும்மொழி கொள்கை எதிர்த்தார். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு என்டிஏவோட அலையன்ஸ் யாருன்னா ஒருத்தர் கூட்டணி போயிட்டால் அந்த மும்மொழி கொள்கைக்கு ஒரு கையெழுத்து போட சூழ்நிலை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட்லாம் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 7ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு, எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து அந்த 118 தொகுதியை வந்து நிறைவேற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவர் காட்டலன்னா ரீ எலெக்ஷன் வருமா? இல்லை, இதை பெரும்பாலும் எல்லாருமே வந்து இந்த சமயத்தில் கவர்மெண்ட் நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் தான் ஒத்துப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து திருப்பியும் ரீ எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஒன்று சிம்பத்தி கூடி 107ன்றது இப்போ 108 ஜெயிச்சாங்களே, 108ன்றது 148 ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 234 108ன்றது சரி பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட ரூலிங்கை ஒன்றும் பார்க்கல. ரூலிங் பார்த்து ஒரு வருஷம் அவர் ரூல் பண்ணி அந்த ஒரு வருஷத்தில் நல்லது செஞ்சால் ஜெயிக்கலாம். இல்லை சரியாகவே செய்யல அட்மினிஸ்ட்ரேஷனு, எலெக்ஷன் வந்தது கரெக்ட் தான், இவனு போடக்கூடாது, விஜய்க்கு தாவேக்காக்கு போடக்கூடாதுன்னு ஒதுங்கலாம். ஆனால் இப்போ தெரியாது விஜய் வந்து இப்போ எல்லாம் நம்பிக்கையோட ஒரு ஓட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால் இப்போ ரீ எலெக்ஷன் வைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா அது திமுகவோ அதிமுகவோ 2 பேருமே அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்க. ஏன்னா இவருக்கு தான் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இதுதான் இப்போ போகிற பாதை வந்து இப்போ வந்து வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்காரு. ஏன்னா இன்னும் அவர் வந்து பதவியே ஏற்றுக்கல.
இப்படி ஒரு சமயத்தில் வந்து சட்டசபை கலைஞ்சிச்சுன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விஜய்க்கு வந்து ஒரு 125 தொகுதி வந்து வருதுன்னா அவர் துணை முதலமைச்சரா யாரை வச்சிருப்பாரு? 125 தொகுதியாக இருந்தவன் இருந்திருந்தால் அது வந்து அவங்க வைக்கணும் வைக்காததுன்றது அவரோட கையில் தாங்க இருக்கேன். அவரோட பிளானிங் என்ன இருக்குது அதை வந்து நம்ம வியூகத்தில் சொல்ல முடியாது. துணை முதல்வராக வச்சுக்கணுன்றதை விட இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பர்ஃபெக்டான ஆளுங்களை போட்டார்னா இவர் கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஒரே ஒரு கேள்விக்குறி என்னன்னா, விஜயோட கட்சியில் ஜெயிச்ச 107 பேர் ஜெயிச்சாங்க. 108னா 107 பேர் தான் ஜெயிச்சாங்க. அந்த 107 பேரில் வந்து விஜய் புதுசு, புரியுதுங்களா? எல்லாருமே புதுசு. செங்கோட்டையன் ஒரு முன்னாள் அமைச்சராக அந்த முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கார். விஎஸ் பாபு முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கார். ஆனால் செங்கோட்டையனோட இடமோ விஎஸ் பாபுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. விஎஸ் பாபு வந்து அவரோட பேச்செலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேடை பேச்செலாம் பார்த்தீங்கன்னாலே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாட்டம் தான் பேசியிருப்பார், புரியுங்களா? அதனால் ஒன்றும் பெருசாலாம் அவர் வந்து அப்படியே பர்ஃபெக்டானவர்லாம் கிடையாது. மற்ற ஆட்கள்லாம் ஏடிஎம்கேல வந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களாம் யாரும் பெருசாக எம்எல்ஏ வந்தாங்க, ஜேசிடி பிரபாகர் இருந்திருக்காரு, அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்காங்க. வழியே நெஞ்சு போன ஒரு 10 பேர் அனுபவம் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் பெரிய அனுபவமாக இருக்காது. அப்போ இவங்க ஒழுங்கான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கவர்மெண்ட்டை ரன் பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா இவருக்கு அட்வைசர்ஸ் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் சும்மா அட்வைசர்ஸ் ஆட்ட சினிமாவில் இந்த ஜெகதீஷ் மேனேஜர் இருந்தார் பாருங்க, அவ்வளோ நான் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்தெல்லாம் வச்சு நான் ரன் பண்ணிவிடுவேன் கவர்மெண்ட்டுனா 6 மாதம் கூட ரன் பண்ண முடியாது. இவர் யாரை நம்பணும்னா he has to trust the IAS and IPS officials. அந்த IAS IPS officials போடுற முக்கியமான ஆட்கள் நல்ல ஆட்களை பண்ணணும். மெயினாக வந்து லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து மருத்துவம், இந்த மருத்துவ ஹெல்த் செக்ரட்டரி இருக்கார்ல அவரை பர்ஃபெக்டாக பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் இருக்குன்னா டிஜிபி கரெக்டாக இருக்கணும். மாநகர கமிஷனர் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய எஸ்பி டிஐஜிஸ் அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த லோக்கல் கமிஷனர்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு சிட்டி கமிஷனர்ஸும் இவங்களை கரெக்டாக அவர் சூஸ் பண்ணி கரெக்டான ஆளுங்களை போடணும். ஹோம் செக்ரட்டரி பர்ஃபெக்டான ஆள் இருக்கணும். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி யார் கரெக்டான ஆள். இவங்களெல்லாம் இவர் செய்யக்கூடிய அந்த 20 முக்கியமான ஆஃபீஸர்ஸு, டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. அவங்கள பர்ஃபெக்டான ஆளை போட்டு அவங்க கீழே இருக்க ஒழுங்கான ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர். 100% நேர்மையாலாம் எந்த ஆஃபீஸரும் கிடையாது. போருமான வரைக்கும் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற அளவுக்கு நல்ல ஆஃபீஸர்ஸாக இருந்து கெட்ட பேர் எடுக்காமல் இருந்தார்னா இவர் தப்பிச்சிக்கலாம். இல்லைனா 6 மாதம் இல்லை 3 மாதத்துல பேர் நாரி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே வந்து த்ரிஷாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு உடனே விஜய் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்றது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து அதுதான் போயிட்டு இருக்கு, இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, எல்லாருமே வந்து அந்த இல்லிசிட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இருக்கும்போது அவங்க வந்து த்ரிஷா பேரை வச்சு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. த்ரிஷாவும் அதுக்கு வந்து எதுவும் அப்ஜெக்ட் பண்ணி பேசலை. அதில் நம்ம வந்து வெளிப்படையாக த்ரிஷா வந்து நான் வந்து 3ஆவது மனுஷன் சொல்கிற மாதிரி நான் சொல்ல த்ரிஷா தான் அவங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் வெளியில் சோஷியல் மீடியாவில் போகிறவங்களும் அவங்க பேரை வச்சு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு விஜய் அப்படின்னா விஜயும் த்ரிஷா ஃப்ரெண்டு தான் ஒன்றா தான் மீட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க போயிருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன் வழியே. அதை வந்து நான் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போ நமக்கு விஷயம் தெரியாமல் நம்ம அதை பேசுறது தவறாக போயிடும். அடுத்த முதலமைச்சர் த்ரிஷான்னு சொல்கிறாங்களே, தாவேக்கா வின் பண்ணிடுச்சுன்னா அடுத்த முதலமைச்சர் த்ரிஷான்னு சொல்கிறாங்களே, அதுக்கான பதில் என்ன? அதெல்லாம் சும்மாங்க. இது வந்து சினிமானாலே காசிப்பிங் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இதை வந்து சும்மா அரசியலில் வந்து ஒருத்தர் டிஃபேம் பண்ணோன்னா சரிங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இல்லை அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையாகவே இருந்துச்சுன்னா கூட உடனே வந்து த்ரிஷாவை வந்து அவர் சிஎம் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கோசரம் அவர் கஷ்டப்படல, ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்து இப்போ கஷ்டப்படணுன்றதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதது. அது வந்து சொல்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அதை வந்து கொச்சப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா வின் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு மக்களே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னென்னா தாவேக்கா நிர்வாகி பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் காசிமீரில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் துண்டல் பண்ணியிருக்காரு, அதனால் இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தினேஷ்னு ஒரு வட்ட செயலாளர், அவர் வந்து இப்போ இந்த ஆர்கே நகரில் எம்எல்ஏ தாவேக்காவில் எலெக்ட் ஆனதில் அவர் பேர் மரியா வில்சன். அவர் கூட ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தேன், அந்த சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். அவர் தான் அரெஸ்ட் பண்ணி இது 10 வயசு பெண்ணை வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணதாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காசிமேடு நடந்துச்சுட்டு ராயபுரம் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணது நல்லது தான். பட் இன்னைக்கு இதை அரெஸ்ட் பண்ணாங்க, ரைட், ஓகே, தாவேக்கா ஆளுன்னு பண்ணியும் மீறியும் பண்ணாங்க, ரைட்டுன்னும் போது உடனே டேரெக்டாக போய் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தாவேக்கா கெடோன்னு உடனே விஜய் வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹை ஆஃபீஸர்ஸ் யாருன்னா கமிஷனர் மூலமாகவே போயிருக்கோம், இந்த மாதிரி உங்கள் ஆள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாமான்னு. அது விஜயோட ஒப்புதலோடு தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்படி அரெஸ்ட் பண்ணாமல் போயிட்டு மீடியாவில் வந்து இப்படி ஒன்று நடந்துச்சு, இதை வந்து போலீஸ் கண்டுக்கல, ஏன்னா விஜய் தான் முதல்வராக போகிறாருன்றதுனா கண்டுக்கல அப்படின்னு ஒரு தவறான பேர் வந்து அவங்க டிஃபேம் ஆகிடுமே கட்சி பேர் அப்படின்றதுனால
கண்டிப்பாக விஜயை தான் சொல்லி விஜயோட பெர்மிஷனோட தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அரசியல். ஆனா விஜய் அவர்கள் வந்து நிறைய மேடைகளை பேசும்போது சொல்லியிருந்தாரு, என்னோட கட்சிக்காரங்க எந்த தப்பு பண்ணாலுமே உடனே நான் பணி நீக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தானே இப்படி பண்ணியிருப்பாரு. ஆமாம், இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை எடுக்கணும். அவர் வந்து நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி வந்து நம்மளை போல பத்திரிகையாளர் அடுத்த ஒரு கேள்வியாக வைப்போம் அதை. ஏன்னா வந்து அவர் வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டானா பரவாயில்ல, பதவியிலேருந்து தூக்கலைன்னா அப்போ நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சிகள் ஆகட்டும் தான் நீங்கள் சொல்கிறதும் பொய் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதிக்கு வரலாம். காலகாலமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்சிக்காரங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வீடியோலாம் பார்த்துருப்போம். நம்ம அழுதாரு. அந்த அழுதத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? காலகாலமாக இல்லை, 2011 தான் அந்த கான்ஸ்டிடன்சி முதல்ல வந்து பெரிய கான்ஸ்டிடன்சியாக இருந்தது. வெள்ளிவாக்கத்தில் பாதி இருந்துச்சு, அப்புறம் பொருஷாக்கத்தில் பாதி இருந்துச்சு. இந்த வாட்டி அது பைஃபிகேஷனில் வந்து கொஞ்சம் கொளத்தூர் தனியாக கொஞ்சம் போச்சு, மதுரவேல் தனியாக வந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்துச்சு, வெள்ளிவாக்கம் அப்படிலாம் பிரிஞ்சு தான் வந்துச்சு. இது வந்து 2011 ஒரு எம்எல்ஏ ஆனார், 2016 ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆனார், 2022 3 வாட்டி எம்எல்ஏ ஆனாருங்க. 4வது 2026 தான் தோல்வி அடைஞ்சிட்டார். 3 வாட்டி எம்எல்ஏ ஆனார், கண்டினியூஸாக 15 இயர்ஸ் இருந்தார். இந்த இதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். அது ஒரு பெரிய தோல்வியாக தான் பார்க்குறேன். யாருமே எதிர்பார்க்கல. அதாவது எந்த அளவில் தோல்வி இருந்தாலும் கொளத்தூரில் இவர் நல்லா செஞ்சுருக்கார், அதனால் இவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதில் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருமே பார்த்தா இங்கே வந்து நீங்கள் ஸ்டாலினை சொல்கிறீங்க, ரைட், ஓகே, பிஎஸ் பாபு ஓகே. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதது என்னன்னா, மதுரையில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கார், மதுரை சென்ட்ரல், அங்கே நின்னார். அவரை எதிர்த்து நின்னர் வந்து யாருன்னா வந்து நம்ம கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம புதிய நீதி கட்சி சார்பில் வந்து இயக்குனர் சுந்தர் சி நிற்கிறாரு. அவர் வந்து ரெட்டை இலை சின்னத்தில் தான் நிற்கிறாரு. அவருக்கும் இவருக்கும் தான் போட்டின்ற மாதிரி அவர் தான் வந்து இவரை பற்றி ரொம்ப மோசமாக பேச, அதுக்கோசரம் நீங்கள் சொன்ன அந்த கண்ணீர் வந்து இவர் விட்டார். யாருன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவ்வளோ செஞ்சியும் அவர் கண்ணீர் விட்டார் அங்கே. ஆனால் அங்கே பிக்சர்லேயே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய முஸ்தபா. அவர் வந்து பார்த்தா அவர் தான் வின் பண்ணார். எல்லாரும் எதிர்பார்த்து பிடிஆராக இவருக்குள்ளே போட்டியாக, இவங்க 2 பேருக்கும் போட்டி இல்லைடா நான் வரேன்னான்னு சொல்லிட்டு சைலண்டாக அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீதா ஜீவன் அவங்கள எதிர்த்து நின்னது ஸ்ரீநாத். கீதா ஜீவன்லாம் அங்கெல்லாம் அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க மினிஸ்டர் அந்த ஊருக்கு. மற்றபடி அவங்க ஊழல் பண்ணல இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், அந்த தொகுதிக்கு நல்லா தான் செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி விஜயோட நண்பரான ஸ்ரீநாத் வந்து தாவேக்கால் நடிகர், அவர் தான் ஜெயிச்சார். புரியுதுங்களா? மாதவரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் வந்து சின்ன பையன் தான் இருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாட்டு இருந்தாப்புல ஃபோட்டோ, அவர் தான் ஜெயிச்சாங்க. எல்லாமே வந்து இங்கே வந்து எங்கேயுமே வந்து கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டே போடலைங்க. கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. இங்கே மதுரவாயல் தொகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரவாயல் தொகுதியில் வந்து இப்போ காரப்பாக்கம் கணபதி தான் இருந்தார். இதுக்கு முன்ன வந்து பெஞ்சமின் இருந்தார் ஏஐடிஎம்கேல. இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி நினைச்சாங்க. ஏன்னா தாவேக்காவை சேர்ந்த ரோஹிணி தியேட்டர் உரிமையாளரோட சன் வந்து அந்த ரவந்த் சரண் அவர் தான். எனக்கு பேர் கூட பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபெமிலியராக இல்லை, பெருசாலாம் இல்லை. ஆனால் அவரு சாலிடாக அடிச்சுட்டு போயிட்டார். இங்கே யாருமே வந்து ஜெயித்தவங்க யாருமே அவங்க இண்டிவிஜுவல் இதில் ஜெயிக்கவே இல்லைங்க. எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு பேர், விசில், அவரோட ஃபோட்டோ, இந்த 3த்தை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. மற்றபடி எங்கேயுமே யாருக்குமே வெற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது பழைய அரசியல்வாதியாக இருந்த இப்போ செங்கோட்டையனே சொன்னால் கூட அவர் அங்கே தனியாக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்ற அந்த விசில், அந்த சின்னத்தை வச்சு தான் ஜெயிச்சாங்க. இல்லைன்னா யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, விஜய் சிஎம் ஆயிட்டாரு. எதிர்கட்சியா சிஎம் ஆகல ஒன்றும் ஆக போறாரு. எதிர்கட்சியா வந்து நம்ம டிஎம்கே இருக்கு. ஆனால் டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியிலேயே அவர் வின் பண்ணலையே. அவர் சட்டசபைக்கு போயிட்டு எதிர்கட்சியா வந்து சில கேள்விகளோ இல்லை பதில்களோ சொல்ல முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அவரால் எதிர்கட்சி தலைவர் கிடையாது அவர். ஏன்னா எம்எல்ஏவும் கிடையாது அவர். எம்எல்ஏவாக இருந்தால் கூட நீங்கள் எதனா வாய்ப்புகள் இருக்கும், போகலாம், போய் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரானா கூட எதனா பேசலாம். அப்படி இருக்கும்போது இல்லைன்னும் போது இப்போ இவரை எம்எல்ஏ ஆக்கணும்னா யாருன்னா ஒருத்தர் இவங்க கட்சியால் தைரியமாக நான் ரிசைன் பண்ணுறேன், நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா பரவாயில்ல. இவங்க அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க, தான் ஜெயிக்கணும். ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் ஒரு சீட்டு அவங்களுக்கு தான் போகும், விஜய்க்கு. ஏன்னா நம்பி இப்போ விஜய் தான் போடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவைன்னா டக்குன்னு மக்கள் அப்படியே மாறி போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. அதனால் தற்சமயத்துக்கு நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவராக எதிர்பார்க்க முடியாது. இப்போ அப்போ சட்டசபைக்கு யார் போவாங்க? இவங்க ஆட்சி சார்பில், இவங்க கட்சி சார்பில்? அவங்க கட்சியில் இருக்காங்க. இங்கே 79 எம்எல்ஏங்கன்னு நினைக்கிறேன், 79 நினைக்கிறேன், 75 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். ஆமாம், 75 எம்எல்ஏ. அந்த 75 எம்எல்ஏல யாருன்னா ஒருத்தர் போவாங்களே. உதயநிதி போகலாம், உதயநிதி போகலாம். இல்லை வேறு யாருன்னா இப்போ நேரு வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டாலாக இருக்கணுமே அப்படின்னு அவங்ககிட்ட கூட கொடுக்கலாம். ஏன்னா முக்கியமாக மூத்த ஆட்கள்ன்றது யாருமே பார்த்து இப்போ துரைமுருகன் அவுட்டு, ஸ்டாலின் அவுட்டு, இவரோட நெருங்கிய நண்பரான டிஆர்பி ராஜா அவர் காலி,
நிறைய பேர் அந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர்ஸே காலி ஆகிட்டாங்க. இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் காலி, இவங்கெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது மூத்த ஆட்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து எதிர்க்கட்சி தலைவராக போட மாட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் நிறைய இருந்துச்சோ செந்தில் பாலாஜி அவர் தான் தோற்றுருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டுனா. ஸ்டாலின் தோத்தார், ஆனால் இங்கே வந்து செந்தில் பாலாஜி வின் பண்ணார். அதே மாதிரி சேகர் பாபு மேலே பெரிய அலிகேஷன்ஸ் வந்து ரவுடிசம் பண்ணுறாரு, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே எழுதினாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் ஜெயிச்சிட்டார் சென்னை சிட்டியில். மற்ற இடத்துலலாம் நல்ல ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ எழிலீனியன்லாம் நின்னார், அவர்லாம் தோத்துட்டார். திமுகவில் வந்து அலிகேஷன்ஸ் ரொம்ப சொல்லப்பட்டது யாருன்னா, ஒன்று வந்து சேகர் பாபு, ஒன்று வந்து செந்தில் பாலாஜி. ஆனால் செந்தில் பாலாஜியும் ஜெயிச்சிட்டாரு, சேகர் பாபும் ஜெயிச்சிட்டார். செந்தில் பாலாஜிக்கு வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த கதையில் வந்து லிக்கர் ஸ்கேமில் அவர் பேரில் அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு. எப்படிக்கா பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபு ரவுடிசம் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னாங்க. கடைசியில் அவரும் அங்கே சாலிடாக ஜெயிச்சிட்டார். சென்னையில் வந்து பெரும்பாலும் எல்லாருமே தோத்துட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் அதுவே வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு, என்னப்பா இவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்க, உண்மையிலே ஒர்க் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன், இவங்க எல்லாமே தோத்துட்டாங்க. இதுதான் ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே எதிர்கட்சியாக நிற்கிறாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களோட மூவ் எப்படி இருக்கும்? விஜயை பழி வாங்குற மாதிரி இருக்குமா, இல்லை மக்களோட நலனுக்காக இருக்குமா? இல்லைங்க, இதெல்லாம் அரசியலில் வந்து நீங்கள் வந்து சட்டசபையில் போனால் மக்கள் நலன் கொஸ்டின் இல்லை, பழி வாங்குறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் அந்தந்த கட்சிக்கு வந்து 2 சீட் வச்சுன்னு இருக்க திருமாவளவன் கூட என்ன அவசப்படுவார், ஐயோ நம்ம கட்சியை ஆட்சிக்கு வரணும், நம்ம வந்து எதிர்கட்சியாக வந்து கேள்வி கேட்கணுமே அப்படின்னு தான் அவங்க கட்சியாளர்கிட்ட சொல்லுவார். சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்க ஒரு விஷயம். என்னால் வந்து தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்கோசம் அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால திமுக வந்து தாவேக்கா இருக்கிறதுனால தாவேக்காவுடைய குறைகளை சொல்லி கேட்பாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் அதில் எதனா ஒரு தப்பு இருக்குதான்னு கேட்பாங்க. நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எதனா நல்லது செஞ்சாலும் அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, எதனா ஒரு குறை இருந்தால் அந்த நல்லதை பற்றி பேச அந்த குறையை தான் பேசுறாங்க. அதே அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நல்லது எதுனா செஞ்சிருந்தா கூட அஇஅதிமுக அங்கே ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா அதை பற்றி தான் மெயினாக பேசுகிறாங்க ஒழிய இதுதான் நடக்கும், இது அரசியலுங்க. அப்போ தான் அவங்களுக்கு பப்ளிசிட்டி ஃபேம் கிடைக்கும். கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்ற மாதிரி தாவேக்க தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் நாங்கள் கூட்டணிக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆமாம், இப்போ தான் அந்த தகவல் எனக்கும் வந்துச்சு, பார்த்தேன் நான். அது இருந்துச்சுன்னா ஒரு 5 பேர் வந்துட்டாங்க, மீதி இன்னும் ஒரு 6 பேர் தேவைப்படும். இப்போ அந்த 6 பேருக்கு எப்படி ஹண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னா, அந்த அறிக்கையிலேயே வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து கண்டிஷனலாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு மதவாத கட்சிகளோடைய நீங்கள் கூட்டணி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி தான் மெயின் கண்டிஷன் கொடுத்தா. இது இல்லாமல் பவர் ஷேரிங்கும் இருக்க மாதிரி தான் அதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணி வந்து இதோட கிடையாது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதாவது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லைங்க, மேயர் எலெக்ஷன்ஸ்லாம், அதுலேயும் நான் உங்களோட கூட்டணி இருப்போம், லோக்சபா எலெக்ஷன்லையும் கூட்டணி இருப்போம் அப்படின்றாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னன்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க கூட்டணி முறிவாகிவிட்டது, அப்படின்னு முறிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஓட்டெல்லாம் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலலாம் ஊழல் அளவுலாம் இல்லை. காங்கிரஸ் வந்து இப்போ போயிடுச்சு, பாஜகவோட மோசமான நிலைமையில தான் இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காங்கிரஸ் இந்த வாட்டி ஜெயிச்சது வந்து முக்கால்வாசி வந்து டிஎம்கேவோட ஓட்ஸ் வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க வழியே. பாஜகவுக்கு மீது எதிர்ப்பு இருக்கவங்க அதிருப்தியாளர்கள்லாம் வந்து தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க. இதை வெறும் காங்கிரஸுக்குன்னு ஓட்டு போடுற காலம்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாலே போயிடுச்சு. இப்போ யாரும் பெருசாக காங்கிரஸுக்குன்னு போடலாம், அந்த கேண்டிடேட்டை பார்த்தோன்னா போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஜெயிச்சதெல்லாம் காங்கிரஸ் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. செல்வ பெருந்தகை அந்த கட்சி தலைவராக இருக்கிறவரெலாம் தோற்றது காரணம் அவர் மேலே இருக்கிற பல அலிகேஷன்ஸ்னால தான் அவர் தோத்தார். அதில் வந்து விஜயோட கட்சி வந்து ஃபுல்லாக ஓவர் பண்ணிடுச்சு. ஆனால் முன்பிலே வந்து ஒரு நல்ல ஆள் தோத்துட்டாருன்னா செல்வ பெருந்தகையெல்லாம் சொல்ல முடியாது. அவரெல்லாம் தோத்ததும் தோக்க வேண்டிய ஆள் தான் அவர். இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்றவங்களையும் வந்து என்னோட ஆட்சியில் வச்சுக்க மாட்டேன் சொல்லியிருந்தாரு. இப்போ காங்கிரஸ் ஊழல் பண்ண ஆட்சி தானே சொல்வாங்க எல்லாருமே. இப்போ இவங்க கூட எதுக்கு கூட்டணி வைக்கிறாரு? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகவனும் இல்லை. அவங்க வந்து சொன்ன மாதிரி நான் அன்றைக்கி சொன்ன ரைட்டு. ஆனால் வந்து இப்போ நான் வந்து இந்த கேபினெட்டில் போடுறவங்க வந்து ஊழல்வாதி கிடையாதுல்ல, அவங்க மேலே எதுனா ஊழல் அலிகேஷன் இருந்தால் பரவாயில்ல, இல்லை அதனால நான் அவங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். யாருக்கு அப்படி பதவி கொடுத்தால். ஆனால் அலையன்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு, அதை நான் சப்போர்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்க கூட பிரிஞ்சு போயிடுச்சு, திரும்ப டிஎம்கே வந்து டிஎம்கே கிட்ட தான் நாங்கள் வரோம், இல்லை எங்களுக்கு அங்கே செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் டிஎம்கே வந்து அவங்கள ஏற்றுப்பாங்களா? அன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு தாங்க. அன்றைக்கி திமுக பொறுத்தவரைக்கும் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களும் எங்கள் கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்றது தான் திமுகவோட கொள்கையாக இருக்குது. அஇஅதிமுக வந்து எங்களுக்கு எந்த இருந்தாலும் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணும், எங்களுக்கு வந்து திமுக எதிர்த்து தான் நாங்கள் நிற்போம், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. தாவேக்கவும் திமுக வந்து ஒரு தீய சக்தியாட்டம் தான் பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள ஒன்று இருக்குது. முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னா தாவேக்க மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள் வந்து தாவேக்க கூட வந்து
சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? சேருவாங்களா? இன்னும் நிறைய கூட்டணி கட்சி வேற என்ன இருக்கு இப்போ கூட்டணி? டிஎம்கேலயே வந்து இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு. இப்போ ஏடிஎம்கேல கூட்டணி கட்சி இருக்கு. ஸோ அவங்கள சொல்றேன். இல்லை கம்யூனிஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் போவாங்களான்னு தெரியல. காங்கிரஸ் போயிருக்கு, பட் கம்யூனிஸ்ட் டிஎம்கேவோட ஒப்புதல் இல்லாமல் போக மாட்டாங்கங்க. கண்டிப்பாக அப்படியே போகிறனா கூட அவங்க இந்த மாதிரி நான் எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலையும் நான் சப்போர்ட் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, போனாலும் போகலாம். இதில் இருக்கிறது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய இப்போ சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து பாமக வரணும். புரியுங்களா? பாமக வந்து பாஜக விட்டுட்டு கோச்சிட்டு வருவாங்களான்னு தெரியாது. அதனால் கஷ்டம்தான் இவங்களுக்கு. கம்யூனிஸ்ட்டை தான் நம்பி இருக்கணும் இவங்க, வேறு வழியே கிடையாது. இல்லை ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. நிறைய விஷயங்கள் நம்ம பேசின பொலிட்டிக்கலை பற்றி எங்களுக்காக உங்களோட டைமை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.